சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவனருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் எலும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் அழுகுகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கினீ. செழிப்பாய் என்னை மாற்றினீ. மனக்கவலை தீர்த்தீரே. மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்த்தீரே. மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பினீரே. பிதாவே நன்றி
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்டார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் சபையில் பிசாசு என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தைகளை தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அவளுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று. பிரியமானவர்களே, ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி இருக்குமா? பிசாசு ஆலயத்திற்குள்ளே வருவானா என்கிற அநேக கேள்விகள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப ஆலயம் என்றால் என்ன? எருசலேமிலே தேவாலயம் என்று ஒன்று இருந்தது. அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி சடங்குகளை செய்வார்கள், தேவனை தொழுது கொள்வார்கள். அங்கே ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்படும். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆமென் பலவிதமான பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொள்வார்கள். ஆனால் ஜெபாலயம் அப்படி இல்லை. பிரியமானது, இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவ காலத்தில் சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கும் அசிரியா என்கிற தேசத்திற்கும் அவள் சிறைப்பட்டு போன பொழுது அங்கே சென்று தங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு ஜெப ஆலயத்தை அவர்கள் கட்டி அங்கே போய் தேவாதி தேவனை தொழுது கொண்டு ஜெபிப்பார்கள். அங்கே பலி செலுத்தப்படுவதில்லை. அங்கே ஆண்டவருடைய பரிசுத்த வேத வார்த்தைகளை ஆமென் வாசித்து அதன் கருத்துக்களை சொல்ல கேட்பார்கள். அப்படித்தான் ஜெப ஆலயம் உண்டானது. பிரியமானது, அந்த ஜெப ஆலயத்தை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது அவர் ஜெபாலயங்களிலே போய் உபதேசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் ஒரு ஜெபாலயத்துக்கு போகும் பொழுது அங்கே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், ஜெபிக்க வருகிற இடத்துல, பிரசங்கிக்கிற வேத வசனங்களை பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல, கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளுகிற இடத்துல, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி அவருக்கு நன்றி சொல்லுகிற இடத்துல, பரிசுத்தவான்கள் கூடி வருகிற இடத்துல, போதகர்கள் ஊழியர்கள் இருக்கிற இடத்துல பிசாசானவன் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த மனுஷனிடத்துல எத்தனை வருஷங்கள் அந்த பிசாசு இருந்ததோ தெரியவில்லை. பல ஆண்டுகள் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அந்த அசுத்த ஆவி உள்ள மனுஷன் அந்த ஜெபாலயத்தில் இருந்து என்னென்ன அசுத்தங்களை செய்தான், என்னென்ன அருவருப்புகளை செய்தான் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு அவனை சும்மா இருந்திருக்க விடாது. பிரியமானவர்களை, அந்த ஜெபாலயத்துக்கு விரோதமாகவும் அந்த ஜெபாலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோ தீமைகளை செய்து கொண்டிருந்திருப்பான். அல்லேலூயா. அசுத்த ஆவி சும்மா இருப்பதில்லை. பிரியமானவர்கள், அல்லேலூயா. அநேகரை வேதனைப்படுத்தி இருந்திருப்பான். அநேகருக்கு இடரலை உண்டாக்கி இருப்பான். அநேக அசுத்தமான காரியங்களை நடத்தி இருப்பான். அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? இந்த மனுஷன் நல்லவன் இல்லை, இவன் கெட்ட பழக்க வழக்கங்களை உடையவனாய் இருக்கிறான், இன்னும் ரட்சிக்கப்படவில்லை அப்படி என்றுதான் நினைத்திருப்பார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அங்கே ஒரு பிசாசு அவனை பிடித்திருந்தது. பிரியமானவன், அல்லேலூயா. அது ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆமென். ஏனென்றால் அங்கே ஆவிகளை பருகுத்து அறிந்து அதை கண்டுபிடிக்கத்தக்க ஒருவரும் அங்கே இல்லை. ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்திற்கு போகும் பொழுது தான் அங்கே அந்த அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரிய வந்தது. பிரியமானவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்துல பிசாசாவன் இருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற இடத்துல பிசாசாவன் இருக்க முடியாது. பிரியமானவர்கள்,
அந்த பிசாசின் மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டான், என்னை வேதனைப்படுத்தாதபடி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். பிரியமான அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஜெபாலயத்திலே எத்தனையோ அசுத்த ஆவியுள்ள மனுஷர்கள் இருக்கிறார். ஆமேன். அவர்களால் எத்தனையோ சபையிலே பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க முடியாத நிலை, நன்மையான தேவ சித்தங்களை செய்ய முடியாத நிலை. அல்லேலூயா. இப்படி அநேகர் இருந்து சபைகளை கெடுக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லேலூயா. இதற்கு தீர்வுதான் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அல்லேலூயா அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவரை துதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிசாசின் மனிதர்கள் அவர்களை விட்டு அந்த அசுத்தாவி ஓடி போகும். பிரியமானவர், பிசாசை துரத்துங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அது மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவோ, எல்லா தந்திரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ஆமேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்தில் இருந்தான். அல்லேலூயா. ஜெப ஆலயத்தில் சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அன்புக்குரியவர்களே, இந்த வலதுகை நமக்கு ஒரு முக்கியமான வலதுகை. அதுதான் பலன் கொடுக்கிறது. அதுதான் நம்முடைய அத்தியாவசிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமான உணவை சாப்பிடுகிற வேலை அந்த வலதுகை தான் செய்கிறது. அந்த வலதுகை சூம்பின ஒரு மனுஷன் ஜெபாலயத்திலே. அல்லேலூயா. அதை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சூம்பின கையை உடைய மனுஷனுடைய கரங்களை நீட்ட சொன்னார். உடனே அவன் நீட்டினான். இயேசு அதை சுகமாக்கினார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த சூம்பின கையோடு அவன் எத்தனை பலவீனமாய் இருந்திருப்பார், எத்தனை அவன் நன்மை செய்ய முடியாதபடி, ஆமேன், நன்மையானவைகளை பெற முடியாதபடி அவன் கஷ்டப்பட்டிருப்பான். இயேசு கிறிஸ்து அவன் குறைவை நிறைவாக்கினார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தாள் என்று சொல்லப்படும். 26வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால் அவளை குறித்து வேதம் சொல்கிறது, சிரபோனிக்கியா தேசத்தால் ஆகிய ஒரு கிரேக்க ஸ்திரீ, சிரபெனிக்கியா தேசத்தால் ஆகிய அந்த கிரேக்க ஸ்திரீ, அவள் தன் மகள் கொடிய பிசாசின் பிடியில் அகப்பட்டு கஷ்டப்படுவதை குறித்து தேவனிடத்திலே வந்து, இயேசுவினிடத்திலே வந்து வேண்டிக் கொண்டாள். அல்லேலூயா. என் மகளை சுகமாக்கும், அவள் கொடிய வேதனையினால் கஷ்டப்படுகிறாள் என்று பாதத்தில் விழுந்து அழுதாள். பிரியமானவர், ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஆமேன் திருப்தியை தேவன் தருகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறீர்களா? ஆமேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசுவுக்கு பிள்ளையா நான் மாறப்போகிறேன், அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை முந்தி பெறப்போகிறேன் என்று ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீனிடத்தில் அவர் அப்படித்தான் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை, பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகளை புறஜாதியாகிய உங்களோட நாய்க்குட்டியை போல இருக்கிறவனுக்கு நான் தர முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. அதற்கு அந்த ஸ்திரீ சொன்னார், மெய்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து சிந்தும் அல்லவா, அந்த சிந்துகிற அந்த உணவையாவது எங்களுக்கு தாருங்கள் என்று அவள் கெஞ்சி கேட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அற்புதங்களை பெற வேண்டுமா, அதிசயங்களை பெற வேண்டுமா, அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் ஆமேன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார். அவள் தன்னை தாழ்த்தி கொண்டார்.
மெய்தான் ஆண்டவரே, மெய்தான். அந்த பிள்ளைகள் சாப்பிடுகிற சிந்துகிற உணவையாவது எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி இந்த நாய்க்குட்டிகளுக்கு கொடுங்கள் என்று அவள் தன்னை தாழ்த்தின போது அவர் ஆச்சரியப்பட்டார். அவள் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஆமென். மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆகும் என்று அனுப்பிவிட்டார் பிரியமானவர். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவாதி தேவன் உங்கள் வீடுகளிலும் இருக்கிற சகல பிசாசின் கிரியைகளில் இருந்தும் உங்களை விடுவிப்பார். அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். பிசாசானவன் ஜெப ஆலயத்திலும் இருக்கிறார், வீடுகளிலே இருக்கிறார், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறார், நம்முடைய சரீரத்திலே குடியிருக்கிறான். பிரியமான் பல தாறுமாறுகளை நம்மிடத்திலே கொண்டு வருகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி அவருடைய அற்புதங்களை முந்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஜெப ஆலயத்திலே சாத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். ஆமென். உங்கள் வீடுகளிலே இருப்பது எத்தனை அதிகம். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சத்துருவின் கிரியைகளை அழித்து உங்களை விடுவிப்பார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த மகனை நீர் ஆசீர்வதி. பிசாசின் பிடியினால் அநேக வருஷங்கள் ஆண்டவரே வியாதிப்பட்டு தன் நிலை மறந்து எல்லாம் நஷ்டமாய் கண்ணீரோடு இருக்கிற இந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது அவன் அலறி ஓடிப்போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீர் போய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.